கழுவணும். எஸ், சோப்போடு கழுவணும். ஏன்னு சொல்லு. சரி, ஏன்னு தேவையில்லை. சரி, பேசிக்கான யாரும் நாய் கடிச்ச ஆஸ்பத்திரி போயிருக்கியா? யாரும் நாய் கடிச்ச ஆஸ்பத்திரி போயிருப்பியா? நாய் கடிச்சு ஆஸ்பத்திரி போயிருக்கியா? நாய் கடிச்சு ஆஸ்பத்திரி போயிருப்பீன்னு சொன்னா இன்றைக்கு நாய் கடிச்சு, இன்றைக்கு இரவு நாய் கடிச்சிட்டு, இன்றைக்கு இரவு நாய் கடிச்சா இப்படித்தான் ஊசி போடணும். 0 3 7 14 28 பாத்திருக்கியா? திங்கக்கிழமை ஊசி போடணுன்னா வெள்ளிக்கிழமை, அடுத்த திங்கக்கிழமை, அதுக்கடுத்த திங்கக்கிழமை, அதுக்கடுத்த திங்கக்கிழமை போய் ஊசி போட்டு போய் பார்த்த இல்லையா? இன்றைக்கு நாய கடிச்சு, திங்கக்கிழமை கடிச்சு நாய கடிச்சேன்னு சொல்லி ஊசி போட்டீங்கன்னா செவ்வாய் விட்டு புதன் அல்லது வியாழன் போட்டு பிறகு அடுத்த திங்கள் ஒரு கிழமை, 2வது கிழமை, 3வது கிழமை ஊசி போட்டுருக்கணும். என்னடாப்பா, நான் பெருசா ஒரு விஷயம் கேட்கலன்னா அட்டையம் வேற கடிச்சிருக்கும், ஊசி போட போயிருப்பாய். அதோட சேர்த்து என்ன கணக்கு ஊசியை போட்டுட்டு உங்களுக்கு நீங்க தகரம் பட்டினாலுமே நீ ஊசி போட தேவையில்லை, ஒரு 3 வருஷத்துக்கு ஊசி போட லிஸ்ட் ஒன்று வந்துருப்பேன். இல்ல, நான் வேற ஒன்றுமே கேட்கல, யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தான் கேட்கிறேன். மூன்று கிழமை தொலைச்சு என்னடா ரைட் ஹோம். சரியா, என்ன சாவனம் இப்ப? சரியா, நாய் கடிச்சா எங்க ஊசி போடணும்? நாய் கடிச்சா எங்கடா ஊசி போடணும்? குயிக்கா சொல்லுங்க. காயத்துல ஊசி போடணும். சரியா, சரியா, ரைட். உண்மையின்படி உனக்கு நோமலா வந்து இங்க பார் சொல்லபடியா கவனி. எப்படின்னு சொன்னா நோமலா வந்து, சரியா, நோமலா வந்து வடிவா கவனி, இதுதான் அந்த விஷயம். சரியா, நோமலா வந்து இந்த உயிர் பெற்ற தடைப்பால் சிம்பிளா சொல்லுங்கள். நோமலா வந்து உயிர் பெற்ற தடைப்பால்ண்டா இறந்த நோயாக்கிய கொடுத்து என்ன செய்ய போறோம்டாப்பா, எங்கண்ட உடம்புல வந்து என்னத்தை ஏற்படுத்துறது? நிற்புடன தூண்டற்பேரை ஏற்படுத்துறது. போலியோ வைரஸ் உனக்கு தெரியும், யாரு? சாப்பாட்டால வரலாம், தண்ணியால வரலாம். அப்ப வாய் வழியாக வந்து நாங்க என்ன செய்யணும்டாப்பா, போலியோண்ட இறந்த நோயாக்கிய கொடுப்போம். டிசர்நாய்க்கடி நான் சொல்லினான் எப்படி? அதாவது வந்து நாங்க ஜென்ரலா நாய் கடிச்சுட்டு போறாக்களுக்கு போடுவினும். ஆனா உண்மையின்படி ஆன்டி ரேபிஸ், சரியா, ஏஆர்பி, சரியா, ஏஆர்பி போடுறது, சரியா, உண்மையின்படி ஏஆர்பி போடுறது யாருக்குன்னு கேட்டா ஏஆர்பி பீடியோட்டிக்கல எனக்கு தெரிஞ்சு 2 பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வெட்டினரி டாக்டரோட கை கேட்க சொன்னார். வெட்டினரி டாக்டராக பீடியோட்டிக்கல அந்த ஏஆர்பி டாக்ஸின் வந்து போட்டு கொண்டு போயிடும். ஏன்னு கேட்டா அவை வந்து அடிக்கடி விசரணாகளோட வந்து புழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அவைகளுக்கு கடிச்சாலும் என்ன செய்யக்கூடாது, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்றதுக்காண்டி போடணும். சரியா, இங்க பார், உனக்கு நாய் கடிச்சா நாய் கடிச்ச இடத்துல உனக்கு என்னத்தை போடுங்கடாப்பா, நாய் கடிச்ச காயத்துக்குள்ளே கொண்டு ஊசி போட்டு வேணும். அனுபவிச்சிருப்பா. எனக்கு எல்லாம் சின்ன புள்ளையில நாய் கடிச்சு உருட்டி உருட்டி கடிச்சேன். நினைக்கிறேன் 7 8 பல்லு வந்து பட்டது. சரியா, சோ அப்படின்னு சொன்னா ஏன் காயத்துல ஊசி போடணும்னு கேட்டா அவை போடுறது வந்து ஏஆர்எஸ், ஆன்டி ரேபிஸ் சீரம் என்று சொல்லுது. ஆன்டி ரேபிஸ் சீரம் என்று சொல்லுவோம். ஓகே, ஆன்டி ரேபிஸ் சீரம். அதாவது நமக்கு நாய் கடிச்சா பிரச்சனை. ஏன்? என்ன நிற்பிடன தொகுதி வந்து ரேபிஸ் வைரஸை கொள்றதுக்குரிய சாத்தியம் இல்லை. என்னை விட நிற்பிடன தொகுதியில பாதுகாப்பு தன்மை கூடின விலங்கிட்ட நான் இந்த ரேபிஸ் வைரஸை கொடுத்து அந்த ரேபிஸ் வைரஸுக்கு எதிராக அந்த விலங்கு ஆற உற்பத்தி செஞ்சிருக்கும் குருதி நீர்ப்ப அல்லது அவர் வந்து ஒரு இம்யூனோகுளோபினை உற்பத்தி செஞ்சிருக்கும். அந்த இம்யூனோகுளோபினை நேரடியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் பயன்படுத்த போறேன். தெளிவா சொல்லுங்க கேளுங்க. எங்களுக்கு நாய் கடிச்சா, விசர் நாய் கடிச்சா எந்த உடம்பிலையும் என்ன உருவாக்கப்படும்டாப்பா, எங்களுக்கு அந்த ரேபிஸ் வைரஸுக்கு எதிரான யார் உருவாக்கப்படும்? இம்யூனோகுளோபின் உருவாக்கப்படும். ஆனா அது உருவாக்கி அந்த ரேபிஸ் வைரஸை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள உடம்பு முழுவதும் தொட்டுதல் அடைந்து நீ என்ன செய்ய வேண்டியது? சாக வேண்டிய நிலைமைக்கு வந்துரு.
இப்ப எனக்கு அன்ஹைஜீனா ஒரு இடத்துல தண்ணி குடிச்சாலே எனக்கு என்ன வந்துடும், உடனே காய்ச்சலோ எல்லாமையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். ஆனா சேத்துக்குள்ளான் பண்டி கிடக்கும், சேத்துக்குள்ளான் தயாரா கிடக்கும், சேத்துக்குள் அந்த ரோட்ல இருக்கக்கூடிய கழிவு தண்ணியைத்தான் ரோட்ல இருக்கக்கூடிய தெருநாய் குடிக்கும். ஆனா தெருநாய் வந்து காய்ச்சலாலேயோ வருத்தத்தாலேயோ படுத்த வரலாறுகள் இல்லை. ஏனென்று கேட்டா எங்கண்ட இம்யூன் சிஸ்டத்தை விட அந்த மேல நான் சொல்லி இருக்கக்கூடிய விலங்குண்ட நிற்பிடன தொகுதி கடும் உயர்வான நிற்பிடன தொகுதியா இருக்கும். குதிரைக்கெல்லாம் நிற்பிடன தொகுதி கடும் கூட. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த நோயாக்கிய எடுத்து அந்த நிற்பிடன தொகுதி வலிமையான விலங்குக்குள்ள செலுத்துவோம். செலுத்தினோம்னா என்ன செய்யும், அந்த நிற்பிடன தொகுதி அந்த பர்டிகுலர் நோயாக்கிக்கு எதிரான இம்யூனோகுளோபினை உற்பத்தி செய்யும். எப்படி என்ற வியாக்கியானம் நீ இம்யூன் சிஸ்டத்துல படிச்சிருக்கணும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, என்ன செய்யறோம், ஒரு வலிமையான விலங்கு, சும்மா சொல்றேன் பண்டி என்று வெப்பம், சரியா? எங்கண்ட சும்மா சொல்றேன், எனக்கு பண்டிலாம் கொடுக்குறான்னு தெரியாது, சரியா? என்னது, ரேபிஸ் வைரஸ் எடுக்கிறேன். ரேபிஸ் வைரஸ பண்டி நிற்பிடம் தொகுதி கொஞ்சம் வலிமையான நிற்பிடம் தொகுதின்னா பண்டி விலங்குகளை நாங்க ரேபிஸ் வைரஸை செலுத்தினோம். செலுத்தினா பண்டி என்று சொல்லக்கூடிய விலங்கு நிற்பிடம் தொகுதி ரேபிஸ் வைரஸுக்கு அகைன்ஸ்டான இம்யூனோகுளோபினை உற்பத்தி செய்யும். அந்த இம்யூனோகுளோபினை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப என்ன செய்ய போறேன்டா, எனக்கு நாய் கடிச்ச இடத்துல என்ன இருக்கும், அந்த நாயின் உமிழ்நீர்ல ரேபிஸ் நோயாக்கி இருக்கும், அதாவது ரேபிஸ் வைரஸ் இருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்டா, நாங்க ஆல்ரெடி பண்டில இருந்து கலெக்ட் பண்ணிருக்கோம் இல்லை, அந்த சீரத்தை வந்து அந்த நீர்ப்பாயத்தை வந்து அந்த இம்யூனோகுளோபினை என்ன செய்ய போறோம், டிரெக்டா வந்து அதான் சீரம அந்த நீர்ப்பாயம், சரியா? அந்த நீர்ப்பாயத்தை எடுத்து டிரெக்டா வந்து காயத்துக்குள்ள செலுத்துவோம். செலுத்தினா காயத்தடியில இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் செத்துரும். அப்ப இதுதான் காயத்துக்குள்ள போடுற செட்டப். எல்லாம் செத்துருமா, கொஞ்சம் குத்துயிரும் குலையுருமா நிக்கலாமல்லோ, அவர் திருப்பி தொட்டுதல் அடைஞ்சு பிரச்சனை வருமல்லோ. அப்ப இந்த ஏஆர்எஸ் ஓட சேர்த்து ஆரையும் போடணும், ஏஆர்பியையும் போடணும். ஆன்டி ரேபிஸ் விசர்நாய்க்கு அடிக்கு எதிரான தடைப்பாளையம் வந்து போடணும், வேக்சினே போடணும், ஆன்டி ரேபிஸ் வேக்சினே போடணும். அப்படின்னு என்னன்னு கேட்டா, எங்கண்ட உடம்பு வந்து என்னது, அந்த வலிமை குறைஞ்ச ரேபிஸ் வலிமை குறைஞ்ச இல்ல, இறந்த ரேபிஸ் நோயாக்கிய எங்கண்ட உடம்புக்குள்ள கொடுப்போம். கொடுத்தா என்ன செய்ய போகுது, எந்த இம்யூன் சிஸ்டம் வந்து என்னது கொஞ்சம் கொஞ்சமா ரேபிஸுக்கு அகைன்ஸ்டான இம்யூனோகுளோபினை உற்பத்தி செய்ய வைக்கும். செஞ்சாலும் அவரும் என்னது இறந்த நோயாக்கியன்னா பெருசா அவர் என்ன செய்யாது, பொறி பண்ணாது. அப்ப உனக்கு நாய் கடிச்சேண்டு போடப்படும், 3ஆம் நாள் கழிச்சு திருப்பி போடப்படும், 7ஆம் நாள் கழிச்சு திருப்பி போடப்படும், 14ஆம் நாள் கழிச்சு திருப்பி போடப்படும், 28ஆம் நாள், அதாவது திங்கள் புதன் அடுத்த திங்கள் அடுத்த திங்கள் அதுக்கு அடுத்த திங்கள், அப்படியே திருப்பி திருப்பி என்ன செய்யணும், போடுவிடும். இதுதான் அரங்கண்ட துணையான தூண்டல். இப்ப இந்த துணையான தூண்டலை கொடுத்து வச்ச உடனே என்ன செய்யும், தப்பி அப்ப திருப்பி 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 பிறகு ஓரளவுக்கு ஒரு நல்ல இம்யூனோகுளோபினை எந்த நிற்பிடன தொகுதி, அதாவது நாய் கடியால பாதிக்கப்பட்டவற்ற நிற்பிடன தொகுதி என்ன செய்ய போகுது, உருவாக்கி இருக்க போகுது. இப்ப என்ன செய்வோம், இப்ப தப்பித்தவரி அதுக்குள்ள முழு நோயாக்கியும் சாகாம விட்டிருந்தா, அல்லது திருப்பி கொஞ்சம் என்னது கொஞ்சம் கழிய ஒரு இன்குபேஷன், அதாவது வந்து இதை சொல்றது உறங்கு காலம் என்று சொல்லணும், டோமென்ஷன் பீரியட், வைரஸ் பிற ஒரு களத்தை தொற்றி சில நேரம் உயிர்ப்பான ரேபிஸ் நோயாக்கி உற்பத்தி செஞ்சிருந்தாலும் சரியா, தொற்றக்கூடிய உக்கிரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ரேபிஸ் வைரஸ் உருவாகினாலும் நான் வந்து என்ன இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஆன்டி ரேபிஸ் உருவாக்குற அளவுக்கு, ஆன்டி ரேபிஸுக்குரிய அல்லது வந்து ரேபிஸ் வைரஸுக்கு அகைன்ஸ்டான இம்யூனோகுளோபின் உருவாக்குற அளவுக்கு நான் திருப்பி 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 தூண்டுதலை செஞ்சு உருவாக்கி இருப்பேனோ, அவர் வந்து உண்மையான நோயாக்கி என்ன செய்வார்ப்பா, அழிச்சு விடுவார். அதுக்காக தான் என்ன செய்யறது, திருப்பி திருப்பி துணையான தூண்டல் செய்கிறது. நான் சொல்ற விளங்கிட்டா, நான் சொல்ற கதை விளங்கிட்ட உனக்கு? ஏன் காயத்துக்குள்ள ஊசி போடுறது, ஏன் திருப்பி திருப்பி கொஞ்சம் கால இடைவெளியில ஊசி போடுறதுக்கான விளக்கம் இது, சரியா? சோ இறந்த நோயாக்கிய கொடுத்து என்ன செய்யறோம்டாப்பா, அந்த பர்டிகுலரான நோயாக்கிக்கு எதிரான இம்யூனோகுளோபினை உற்பத்தி செய்து வச்சிருப்போம். அப்ப சில நேரம் முழுக்கையும் கொல்லப்படாம சில பேர் திருப்பி தப்பி வந்தாலும் என்ன இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆயிரும், அவர் வந்து என்ன செய்ய போது அடிச்சு ஸ்மாஷ் பண்ணி விட்டுரும். சோ இதுதான் இந்த தத்துவம். இது நான் இதை இந்த பேப்பர் கிளாஸ்ல இதை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இல்ல, பட் இது வாழ்க்கைக்கு தேவை, சரி? இது வாழ்க்கைக்கு தேவை.
நீ பயோ படிச்ச நீ ஏன் திருப்பி திருப்பி ஊசி போடுறன்னு சொல்லி பக்கத்து விட்டு தம்பி படிச்சா சிலபஸ்ல இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டேன், ரிசோர்ஸ் புக்ல இல்லைன்னு சொல்லுவேன். சரியா? சோ அப்படி சொல்லக்கூடாது என்றதுக்காக தான் நான் விளக்கமா சொன்னேன். சரியா? சில விஷயம் என்னப்பா அன்றோட வாழ்க்கைக்கு தேவை, ரிசோர்ஸ் புக்கம் ஆகக்கூடாது, நியாயம் தான், ஏற்றுக்கொள்றேன். பட் சில விஷயம் நீ பயோ படிச்சுன்னா ப்ரோடா திங்க் பண்ண தெரியணும்.